வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்துருக்க சம் தான் இது 6th சம் இது. ஸோ நம்ம சம்மை ரீட் பண்ணிட்டு சம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். தி ஃபாலோவிங் ஆர் தி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி ட்ரையல் பேலன்ஸ். சண்டே டெப்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. தென் பேட் டெப்ஸோட வேல்யூ 5,000. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் ஆஃப் ஃபர்தர் பேட் டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 கொடுத்துருக்காங்க. கிரேட் 10% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%, அதாவது பேட் டெப்ஸ் தனியாக வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10% ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஆர் ரெக்வயர்ட் பாஸ் நெசசரி அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் அண்ட் ஷோ ஹவு தீஸ் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெட்டாஸோட வேல்யூ அண்ட் பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு நம்ம எல்லா சம்லேயும் பார்த்துருப்போம். ஸோ அதே போல் இதில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி, தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எங்கே கொண்டு வருவோம், எவ்வளோ வேல்யூ வரும்ன்றதை பார்க்க போகிறோம். தென் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி கொண்டு வரலான்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட் டெப்ஸ். இப்போ பேட் டெப்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல நம்ம பதிவு பண்ணணும். ஸோ அதே போல் தான். ஸோ பேட் டெப்ஸ்க்கான என்ட்ரிஸ் நம்ம இங்கே கொண்டு வருவோம். பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு 3,000. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஃபர்தர் பேட் டெப்ஸ் 3,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 3,000 இங்கே கொண்டு வரும் டு சண்டே டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ நரேஷனில் பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 30,000 வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெப்டாஸோட வேல்யூ 30,000. ஸோ இந்த 30,000லேருந்து அடிஷ்னல் பேட் டெப்ஸ், அதாவது ஃபர்தர் பேட் டெப்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வேல்யூ லெஸ் பண்ணுறோம். ஸோ 30,000 லெஸ் 3,000, 27,000. ஓகேங்களா? ஸோ இந்த 27,000லேருந்து நம்ம 10% கால்குலேட் பண்ணால் நமக்கு 2,700 rupees கிடைக்குது. அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ இதுக்கான நரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ நரேஷன் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் கிரியேட்டட். ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லெஜரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி கொண்டு வரலாம், தென் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட் டெப்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஓல்டு டெப்ஸ், அதாவது ஓல்டு பேட் டெப்ஸ்னால் சம்மில் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா 5,000, அந்த வேல்யூ தான் இங்கே ஃபஸ்ட்டு கொண்டு வரும். தென் அது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக இங்கே இன்ஃபர்மேஷன், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த என்ட்ரி 3,000 rupees. ஸோ 5,000 ப்ளஸ் அடிஷ்னல் பேட் டெப்ஸ் 3,000, இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணி இங்கே கொண்டு வரும் 8,000 rupees. தென் ப்ரொவிஷன் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2,700 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே கொண்டு வரோம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் கொண்டு வர என்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ அதே போல் பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசட் சைடில் கொண்டு வரணும். ஸோ அசட் சைடில் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெப்டாஸோட வேல்யூ. ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் 2 இடத்துல பதிவு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட் டெப்ஸ் 5,000 வந்து நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணதால் அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ டெப்டாஸோட வேல்யூ 30,000. ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும் 30,000 இங்கே கொண்டு வரும். ஆல்ரெடி இங்கே வந்து பேட் டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 3,000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும். ஸோ 30,000 லெஸ் 3,000, 27,000 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ அதுக்கான வேல்யூ 2,700 rupees. இப்போது 27,000 லெஸ் 2,700 லெஸ் பண்ணால் நமக்கு 24,300 rupees பேலன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குற என்ட்ரிஸ் தான் நம்ம வந்து பினல் அக்கௌண்ட்டில் கொண்டு வரோம். தென் பேலன்ஸ் ஷீட் 2 இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ சம்மில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பேட் டெப்ஸ் இங்கே ஒரு வாட்டிக்கு நம்ம இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம். அதே போல் டெப்டாஸோட வேல்யூவை நம்ம அசட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். சரிங்களா?